மாநில பேரவையினுடைய கன்வீனர் மருதமுத்து ராஜாராம் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 1,40,000 ஓய்வூதியர்களினுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நடந்து முடிந்த 2018 நடந்து முடிஞ்ச 13வது ஊதிய குழுவில் ஓய்வூதியர்களுடைய பிரச்சனைகள், அடிப்படையான பிரச்சனைகள் என்று சொன்னாக்க, இந்த பென்ஷன் திட்டம் என்பது ஒரு நிரந்தரமில்லாத திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு ஊதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களுக்கும் ஓய்வூதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும். டிஏ கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படாமல், அகவிலைப்படி உயர்வு வழங்காமல், நிலுவையும் வழங்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை மாற்றி ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ சிகிச்சை பெறுகின்ற வகையில் அனைத்து திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அப்படி இருந்தும் நடந்து முடிந்த 13வது ஊதிய ஒப்பந்தத்தில் ஓய்வூதியர்களுடைய அடிப்படையான கோரிக்கைகளை பேசி முடிக்காமல் 5 வருட காலமாக தரப்படாமல் இருந்த பணப்பலன்களை மட்டும் கொடுத்துவிட்டு அரசு தன்னை தட்டி கழித்து கொண்டு ஓய்வூதியர்களை ஏமாற்றி வருகிறது. இதனை கண்டித்து கரூரில் கடந்த 4வது மாதம் நடந்த கரூரில் நிர்வாகிகள் கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி சென்னையில் ஒரு மாபெரும் உண்ணாவிரதத்தை நடத்தியிருக்கோம். அந்த உண்ணாவிரதத்தில் கிட்டத்தட்ட 5000 பேர் கலந்து கொண்டு இந்த அரசாங்கத்திற்கு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி எங்களது கோரிக்கையை நிறைவு செய்து தர வேண்டும் என்று கேட்டிருந்த போதிலும் கூட இந்த அரசு செவி சாய்க்காமல் இருந்த விளைவாக தொடர்ந்து போராட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக இன்றைக்கு கரூரில் பேரவையினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை போட்டு இந்த அரசுக்கு இந்த எங்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய ஓய்வூதிய உயர்வு அதே 2.44, அதே போல் பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி கிட்டத்தட்ட 2.5 வருஷ காலமாக அகவிலைப்படி உயர்வே கொடுக்காமல் எப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிய ஓய்வூதியம் மட்டுமே இன்றும் வாங்கி கொண்டிருக்கிறோம். இல்லை 77,000 பேர் இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கிறார். 77,000 குடும்பங்களும் விலைவாசி உயர்வு உயர்ந்தும் கூட எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படாமல் இருக்கிறது. அதே போல் மருத்துவ திட்டம் வழங்கப்படாமல் இருக்கிறது. இதற்கு இடையே சேர்மன், இந்த போக்குவரத்து துறையுடைய சேர்மன் ஒரு தகவல் கொடுத்திருக்கிறார். எல்லா எம்டிகளுக்கும் என்ன தகவல் கொடுத்திருக்கிறார்னு சொன்னாக்க, போக்குவரத்து கழகங்கள் நஷ்டமடைவதற்கு பஸ் கட்டண உயர்வு இல்லாமல் இருக்கிறது என்று இந்த நிர்வாக இயக்குநர்கள்லாம் சொன்னாங்க. அப்படி இருந்தும் கூட பஸ் கட்டண உயர்வை உயர்த்தி கொடுத்தும் இந்த நிர்வாகம் இன்னும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. மறைமுகமாக டீசல் இது கொடுத்துருக்கோம், மானியம் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய பாஸுக்கான மானியம் கொடுத்துட்ருக்கோம். அப்படி இருந்தும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த டிஏ உயர்வை அந்தந்த நிர்வாகங்களே வழங்க வேண்டும் என்று கொடுத்திருப்பது என்பது ஓய்வூதியர்களை மேலும் மேலும் வஞ்சிக்கின்ற போக்கை பிடிக்கிறது இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் என்ற கருத்தை வலியுறுத்தி இன்றைக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த பேரவையில் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம், இந்த அரசாங்கத்திடமிருந்து ஓய்வூதியர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சட்டப்படியாக செல்வதா அல்லது போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துவதா என்பது பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட போராட்டம் என்பது ஒரு வலுவான போராட்டமாக இருக்கும். இப்போ 5000 பேர்த்த தட்டி சென்னையில் உண்ணாவிரதம் இருந்தோம். இதைவிட கூடுதலாக தமிழகம் முழுவதும் போராட்டங்களை நடத்தி இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டிய நிலையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்துமையானால் வேறு வழி இல்லாமல் அதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பது மட்டும் இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவாக எடுப்பதாக இருக்கிறோம். திருச்சி 9 எங்களையும் ரெடியா எடுத்துட்டு வந்துட்டோம். கையில இருக்கு, பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். இப்ப அது உங்களில் 2 பேர், அண்ணா 8 பேர் கையெழுத்து போட்டா பேரவை ஆரம்பிச்சிடலாம். சாதாரண நண்பரை கையெழுத்து போடுங்க. இந்த பேரவைக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கான், அதை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மேட். மெர்ஜிங்க்கு கொடுக்கிற போது அனந்தராமன் சார் கேட்டு வந்தேன்னு சொன்னார்ல, சந்திரசேகர் கேட்டு வந்தேன்னு சொன்னாங்கல்ல, அதுதான்
இடம் எங்க வச்சுக்கலாம்? இங்க இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ட் சங்கங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இங்க வாய்ப்புகள்னா 5 சங்கங்கள் இருக்குது, மதுரையில மதுரை, திருச்சியில திருச்சி. இதுல எந்தெந்த சங்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்ப வரையறை பண்றோம். வேற இந்த தமிழ்நாடு பூரா சேர்ந்து எடுக்க போகுது, திருச்சி மட்டும் எடுக்க போகுது இல்லை, அதில் சந்தேகமே வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த 28,000 ரூபாய் செலவு சொன்னார்ல, இன்றைக்கு வந்து இந்த கரூரில் இந்த கூட்டம் நடத்துறதுக்கு வாடகை 2,000, இன்றைக்கு உண்டான செலவும் இந்த டிஎன்எஸ்டிசி